அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நெறைய மீடியாவ ஃபேஸ் பண்ணியிருக்காரு. மீடியாவ ஃபேஸ் பண்ணாலும் அவர் பேசின விஷயங்கள் வந்து சுவாரஸ்யமா இருக்கும். சொல்லப்போனா அது வந்து மாற்று கருத்து இல்ல. சுவாரஸ்யமா இருக்கும். அதாவது வந்து ஒரு விஷயத்த பொய்யே இருந்தாலும் அழுத்தம் திருத்தமா அந்த வாய் பேச்சு வந்து அவர்கிட்ட நல்லாவே இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல பாராட்டலாம். ஆனா என்ன என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு ஆஃபீசர் அவரு. ஆஃபீசரா இருந்து சில செயல்பாடுகள்லாம் வந்து அவர் சொன்ன விஷயத்துல கரெக்ட்டா இருந்தாரா அப்படின்னும்போது இந்த வாட்ச் விஷயம் சொல்லலாம். ரஃபேல் வாட்ச் வந்து அத பத்தி டீட்டெயில் சொல்றேன்னாரு. அது சொல்லவே இல்ல கடைசி வரைக்கும். அந்த ஒரு விஷயம். 2வது நான் செருப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஆனா வந்து அதெல்லாம் வந்து ஷூ போட்டார். ஆமா சாத்தியம் இல்ல. அப்ப அப்படிதான் நம்ம மாத்தி யோசிக்கணும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வந்து அவர் படிச்சதுக்கும், அவர் இருந்த இடத்துக்கும் வந்து சாட்டையில அடிச்சதெல்லாம் சாத்தியமா? அப்படின்னும்போது, இதெல்லாம் வந்து மக்களை வந்து அவர் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு விஷயத்துல அவர் வந்து தெளிவா இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து முழுக்க முழுக்க வாய் பேச்சால் கவர்ந்த ஒரு மனிதன் தான் நான் சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப நயனா நாகேந்திரன். பார்ப்போம் இவங்க எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தமிழிசை அக்கா இருக்கும்போது பிஜேபியில வந்து தா தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலரும் மலரும்னு சொல்லி அவங்களோட நிலைப்பாடுகள சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரோட செயல்பாடுகள் எப்படி இருந்தது? இப்ப இவரு என்ன பண்ண போறாருன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.